அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இலக்கண தலைப்பு தொகாநிலைத்தொடர். நம்ம இதுக்கு முன்னாடி சொற்றொடர் தொகைநிலைத்தொடர், தொகாநிலைத்தொடர்னு ரெண்டு வகையை பிரித்தோம். அதில் தொகைநிலைத்தொடரை போன எபிசோடில் பார்த்துட்டோம். அது மொத்தம் 6 வகைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம தொகாநிலைத்தொடர் மொத்தம் 9 வகைப்படும். தொகாநிலை அப்படின்னா ஒரு சொற்றொடரில் 2 சொற்களுக்கு இடையில எச்ச வினையோ உருபுகளோ வெளிப்படையாக வருவது, அதாவது மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருள் தரதாக அது தொகாநிலை தொடர். தொகானா மறைந்து வராமல் இருக்குது. இப்போ இது மொத்தம் 9 வகைப்படும். ஃபர்ஸ்ட்ல என்னன்னா எழுவாய் தொடர். எழுவாய் தொடர் அப்படின்னா சாதாரணமாக ரோஜா பூத்தது. இதில் ரோஜா அப்படிங்கிறது எழுவாய், பூத்தது அப்படிங்கிறது பயனிலை. நம்ம ஈஸியாக புரிஞ்சிடுச்சு. இதில் எந்த விதமான எச்சமோ அல்லது உருவுகளோ மறைந்து வரல. அதனால இது தொகாநிலை தொடரில் எழுவாய் தொடர் முதலாவது. அடுத்தது விழித்தொடர். விழினா கூப்பிடுறது. அப்படி கூப்பிடும்போது நண்பா வா, கண்ணா எழுது அப்படின்னு விழிக்கிறோம், கூப்பிடுறோம். எழுது சாதாரணமாக இதில் எந்த ஒரு உருவும் மறையல. அதனால விழித்தொடர். வினைமுற்று தொடர். எப்பயுமே ஒரு சொற்றொடர்ல எழுவாய் முன்னாடி இருக்கும், பயனிலை அடுத்து வரும். ஆனா இந்த இடத்துல மட்டும் பயனிலை சென்றனர் முன்னாடி வந்திருக்கு, எழுவாய் பெயர்ச்சொல் பின்னாடி வந்திருக்கு. இங்க ஒரு வினைமுற்று சென்றனர் வீர அப்படின்னு மாற்றி வந்தால் கூட நமக்கு பொருள் எந்த விதமான உருவும் மறையாமலே தெரியக்கூடியதுனால இது வினைமுற்று தொடர். அடுத்து பெயரெச்ச தொடர். பெயரெச்சம் அப்படின்னா எச்சம்னாலே இது வரைந்த அப்படிங்கிற இந்த பயனிலை ஒன்றும் முடியல, தொக்கி நிற்குது. இந்த ஓவியம் இந்த பெயர் எச்சத்தை இந்த பெயரை எச்சத்தோடு முடிஞ்சு வந்திருக்கிறதுனால இது பெயரெச்சத்தொடர். அடுத்து வினையச்சத்தொடர். இதில் தேடி அப்படிங்கிற வினை, பார்த்தான் அப்படிங்கிற பார் அப்படிங்கிறதும் வினைதான். ரெண்டு வினைக்கும் இடையில ஈ அல்லது ஊனு முடிந்து இது தேடி பார்த்தான் என்கிற 2 வினை சொற்களும் சேர்ந்து நமக்கு பொருளை உணர்த்துது. அதனால இது வினை எச்சத்தொடர். ஒரு வினை எச்சம், இது வினை முற்று. இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு பொருள் தரக்கூடிய இந்த இது வினை எச்சத்தொடர். அடுத்து வேற்றுமை தொகாநிலை தொடர். வேற்றுமை தொகாநிலைன்னா நம்ம சொல்லியிருப்போம் மறையாம வருது. இங்க பாருங்க, தேர்வை எழுதினார். இங்க வை வேற்றுமை உருபல ஐ, இரண்டாம் வேற்றுமை உருபான ஐ வெளிப்படையா வந்திருக்குது. அப்ப அதனால இது வேற்றுமை தொகாநிலை. இந்த கால் எடுத்து வரணும். வேற்றுமை தொகாநிலை தொடர். ஓகே. அடுத்தது இடைச்சொல் தொடர். இடைச்சொல் அப்படின்னா இங்க மற்று பிற, நமக்கு இந்த இடைச்சொல்லான மற்று வெளிப்படையா வந்திருக்குது. இது இல்லாம இடைச்சொல் வேற என்னென்னலாம் வந்திருக்குன்னா இன், கு, உடைய, ஐ, மற்று, போல, உடன், இது எல்லாம் இடைச்சொற்கள். இது எல்லாம் வெளிப்படையா வந்ததுனால இது இடைச்சொல் தொடர். அடுத்து உரிச்சொல் தொடர். சாலவும் நன்று. சால அப்படிங்கிற இந்த உரிச்சொல் வெளிப்படையா வந்ததுனால இது உரிச்சொல் தொடர் சொல்றோம். உரிச்சொல்ல சால, உரு, தவ, நனி, கூர், கடி இந்த உருவுகள் வெளிப்படையா வந்ததுனால இது உரிச்சொல் தொடர். இது எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான், மிகுதின்னு அதனுடைய அர்த்தம். கடைசியா அடுக்கு தொடர். ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப அடுக்கி வரக்கூடியதுதான் அடுக்கு தொடர். அடுக்கு தொடருடைய இது என்னன்னா வருக வருக, நன்று நன்று நன்று, இந்த மாதிரி ஒரே வார்த்தை அதிகபட்சமா 4 முறை மட்டும்தான் அடுக்கி வரலாம். அடுக்கு தொடருக்கும் இந்த கீழே சொல்லுகிற இரட்டை கிளவிக்கும் சொற்கள் எழுத்துக்கள் அடுக்கி வரும். இரட்டை கிளவியில அந்த சொல்ல பிரிச்சா பொருள் தராது. ஆனா அடுக்கு தொடர்ல அந்த சொல்ல பிரிச்சு பண்ணாலும் கூட என்ன பண்ணுவோம், நமக்கு மீனிங் தரும். அதுதான் அடுக்கு தொடர்ங்கிறது. அந்த வார்த்தைகளை பிரிச்சா பொருள் தரும், இரட்டை கிளவியில பொருள் தராது. அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த தொகாநிலை தொடர் 9 இது எப்படியெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறது உங்களுக்கு 8ஆம் வகுப்பு புக்கில்
அது நல்லா தெளிவாக விட்டுக்கிறான். இதுவும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி. நட்புடன் நான் ரமேஷ். நன்றி.